உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அப்படி டஸ்ட் அப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி உழைப்பின் சிகரமான வேலையின் வந்து விட்டா ஏரில் புட்டிய மாடு போல தீவிரமாக உழைக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளோ நல்லதல்ல. மற்ற ஜோதிட குருமார்கள் எல்லாம் ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்துவிட்டார் ஆகா ஓகோ என்றெல்லாம் சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை என்றும் சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை தான். ஆனால் ஜென்மத்தில் குரு வருவது ரிஷப ராசிக்கு நல்லதல்ல. அப்படி நல்லதல்ல என்றால் என்ன நல்லதல்ல? பயப்பட வேண்டாம். குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுவது கஜகேசரி யோகம் என்று சொல்லுவார்கள். இந்த கஜகேசரி யோகம் மேசம், விருச்சகம், தனுசு, மீனம், கடகம், கும்பம், மகரம் இவர்களுக்கெல்லாம் இந்த கஜகேசரி யோகம் மிகவும் கை கொடுக்கும். ஆனால் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சிறு சிறு பூசல்கள் ஏற்படும் பொழுதே நீங்கள் கலுர மீனில் நல்லுற மீனாக உஷாராக இருக்க வேண்டும். சிறு வார்த்தைகள் வரும் பொழுதே நீங்கள் உஷாராகிவிட்டால் அது பெரும் அளவுக்கு கொண்டு போய் விடாது. அதனால தான் இயற்கை ஜோதிடம் தெல்ல தெளிவாக ரிஷப ராசிக்கு எடுத்து வரைக்கிறது. பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வேலை செய்திருந்த இடத்துல கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த இடத்தில் கூட நீங்கள் சுதாரித்து கொண்டால் உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்திலும் அப்படித்தான். சிறு வார்த்தைகள் முட்டும் போதே அதை தடுத்து விட்டால், இந்த இயற்கை ஜோதிடம் பதிவை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் உஷாராய் விடுவீர்கள். அதற்காகத்தான் இயற்கை ஜோதிடத்தில் முன்கூட்டியே நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, உறக்க குரலில் எடுத்து வரைக்கிறோம். சரி, ஜென்மத்தில் குரு வந்தா அப்போ பாசிட்டிவெல்லாம் இல்லையா என்றால் நிச்சயம் இருக்கும். இந்த மே மாதத்துக்கு மேலே குழந்தை செல்வம் உங்கள் வீட்டில் பிறக்கும். ஒன்று உங்களுக்கு பிறக்கும், அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு யாருக்காவது ஒரு குழந்தை பிறக்கும். மழலை செல்வம் உங்கள் குடும்பத்தில் தவழும். வாழ்வில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ சோகங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் அந்த குழந்தைகள் முகத்தை பார்த்து நம்ம புன்னகைத்து விடுவோம். அந்த கஷ்டமெல்லாம் எங்கோ பறந்துவிடும். ஜூன் மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய இடத்தில் வந்து விடுவார். அந்த ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை உங்கள் வீட்டில் குதூகலம், நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதற்கு மேலேயும் இந்த வருடம் முழுவதும் நல்லது நடக்கும். இருந்தாலும் எக்ஸாக்டாக ஜூன் மாதத்துக்கு மேலே செப்டம்பர் மாதம் இந்த 3 மாதத்துக்குள் கை நிறைய பணம், வெற்றி மேல் வெற்றி தான் நம்ம கையில், வெள்ளி காசு என்றுமே நம்ம பையில என்றெல்லாம் பாடக்கூடிய நிகழ்வுகள் வந்துவிட்டது. வருமானம் அதிகரிக்கும். என்ன ஒரு விஷயம் என்றால், ஜென்மத்தில் குரு இருக்கும்போது, அதாவது ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுது சந்தேகிக்க கூடாது யாரையும். எது நடந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வருமானம் ஒருபோதும் சுருங்காது. குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்வை செய்வார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தை பாக்கிய ஸ்தானம். யாருக்கெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கருத்தரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு மேல் படிப்பு தொடர மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக இருக்கும். குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், களத்திரஸ்தானம். யாருக்கெல்லாம் வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கெல்லாம் குருபலம் கூடிய ஸ்தானம். நல்லா தெரிஞ்சுக்க, ஜென்மத்தில் இருக்கும் குரு ஜென்ம ராசிக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர குரு பார்க்கும் இடம் உங்களுக்கு கோடி நன்மை. அதற்கு அதிகமாக வயசாகியும் திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலம் திருமணம் நடக்கும் ஆண்டாக இருக்கும். உங்களுடைய சுயஜாதத்தை தூசி தட்டி பார்த்து கொள்ளுங்கள். இயற்கை ஜோதிடம் மேல் நம்பிக்கை இருந்தால் நம்மிடமே வந்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலமாக டீட்டெயில் அனுப்பி ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம். குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்தை பார்வை செய்வார். 9ஆம் இடத்தில் சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆல்ரெடி இருக்கிறார். 9ம் 10ம் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இப்பொழுது நடக்கும். சிலருக்கு கோயில் கட்டும் வாய்ப்பே ஏற்படும். நீங்கள் இஸ்லாம் இருந்தால் பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கொடுத்து பள்ளியை கட்டுவீர்கள். ஹிந்துவாக இருந்தீர்கள் என்றால் கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்து
சிலர் கோவிலே புதுசாக ஆரம்பிக்கும் அளவுக்கு திறமை இருக்கும். அதுவே கிறிஸ்துவராக இருந்தால் சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுத்து சர்ச்சை கட்டும் அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வசதியை பொறுத்து அவரவர் மதப்படி வசதியை பொறுத்து சிறு டொனேஷனாவது இந்த காலத்தில் கொடுப்பீர்கள் தானா முன் வந்து. சிலர் கொடுக்கக்கூடாது என்று இருந்தவர்களெல்லாம் வேணுமென்றால் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மே மாதம் முதல் அடுத்த மே மாதத்துக்குள் கண்டிப்பாக நீங்களே முன் வந்து அவரவர் மதப்படி அவரவர் கோவிலுக்கு கண்டிப்பாக டொனேஷன் செய்து விடுவீர்கள். இது நடக்குதா இல்லையா என்று மட்டும் பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2024 வருடம் மிக மிக அற்புதமான வருடங்களாகும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி தொழில் நீங்கள் கொடிகட்டி வருவீர்கள். உங்கள் வருமானம் பல மடங்கு பெருகும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.